உங்களோட சந்தேகம் நியாயமானதுதான். இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்க போறதை நீங்க பார்க்க தானே போறீங்க. பாருங்க அந்த பொம்மையை நான் எப்படி ஆட்டி வைக்க போறேன்னு. பொம்மி வா, பொம்மி வா. பொம்மி, இப்ப மட்டும் நீ வரலன்னா உன் ரத்த சம்பந்தப்பட்ட உசுர இந்த நொடியை அழிச்சிருவேன். தமன்னா, எதற்காக என்னை அழைத்தாய்? உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியாதா? இவங்க 3 பேருக்கும் நீ கொடுத்திருக்கிற சாபத்தை நீயே நீக்கிரு. நான் ஏற்கனவே இவங்க மேல கொலை வெறியில இருக்கேன். சில தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு தான் இவங்களுக்கு வெறும் சாபத்தோட நிறுத்திருக்கேன். அதை நினைச்சு அவங்க சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு என்னோட கோபத்தை இன்னும் அதிகமாக்கி இவங்களை ஏன் கையால கொல்லக்கூடிய நிலைமைய ஏற்படுத்திக்காதீங்க. என்ன மீறி என் குடும்பத்துல இருக்கிற யாரையும் உங்களால எதுவும் செய்ய முடியாது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஆகுது? நான் ஆசைப்பட்ட யாரும் என் கூட இருக்கவே மாட்டாங்களா? என்னதான் ராணிக்கு இந்த நிலைமை? நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். உனக்கு கண்ணே இல்லையா? ஒரு பிரச்சனை முடிஞ்ச ஒரு பிரச்சனைன்னு எத்தனை பிரச்சனை. மூச்சு விட கூட நேரம் இல்லாம நானும் ராணியும் பிரச்சனைக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். நீயும் அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ஒருவேளை அதுக்காக தான் ராணிக்கு அந்த நிலைமையா? நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாத. எனக்கு ராணியும் பாப்பாவும் நல்லபடியா வேணும். அதுக்கு ஒரு வழி கிடைக்காம நான் இந்த கோவிலை விட்டு போகவே மாட்டேன். நிஜமாவே இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நாங்க இந்த இடத்தை விட்டு போயிட்டா மறுபடியும் பொம்மை விட்ட சாபம் தொடருமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இது போதும். ஆமா, நீங்க எங்களுக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஐயா ரொம்ப நன்றியா. எங்க நாங்க வாழ்நாள் முழுக்க கண்ணு தெரியாம குருடாவும் காது கேட்காத செவிடாவும் வாய் பேச முடியாத ஊமையாவும் இருந்துருவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கொடுத்து விடிவு காலம் கொடுத்துட்டீங்க. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றியா. ஐயா இவ்ளோ பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு சின்ன உதவியை எங்களுக்காக பண்ணணும்.
கோமால இருக்காளே அந்த ராணி, அவளை எப்படியாவது கொல்லணும். அதையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா போதும். பொம்மிய கொல்ல நான் என்னுடைய அதீத சக்தியை பயன்படுத்துவேன். ஆனா மானிட சக்தியான ராணியை அழிக்க என்னுடைய துஷ்ட சக்தியை பயன்படுத்த மாட்டேன். ஷிஷு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராணியோட ஜாதகப்படி அவளோட மரணம் எளிதில்ல. ஐயோ ஐயோ. அப்போ அவளை கொல்லவே முடியாதா? அவளை விதியால கொல்ல முடியாது. ஆனா உங்கள மாதிரி மானுட சக்தியால அந்த ராணிய கொல்ல முடியும். ஆனா அதுக்கு என்னால உங்களுக்கு உதவ முடியாது. ஐயோ, இப்படி சொன்னா எப்படி? நீங்க ஒருத்தர் தான் நம்பிக்கையா இருக்கீங்க. நீங்களே முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. நீங்க வரலனாலும் பரவாயில்ல, இங்க இருந்தாவது உதவி பண்ணுங்களேன். ஆமா. ஐயோ, எங்கம்மா அல்லலிம்மா காணோம்? ராணிய கொல்ல உதவி பண்ணுங்கன்னா இப்படி திடீர்னு காணாம போயிட்டாரு. அம்மா, அவர்தான் நம்மள சாபத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டார்ல. ஏதாவது சதி பண்ணி ராணியை கொலை பண்ணிடுவோம். டெடெக் பேசாம இரு. ஷோ, பொம்மியாவே இப்ப வெளிய சுத்திட்டு இருக்கு. எங்க நாம ராணிய டிஸ்டர்ப் பண்ண போய் பொம்மி கையால செத்துருவோமோன்னு பயமா இருக்கு அத்தை. ஷோ, நீ வேற. இப்பதான் அது நமக்கு கொடுத்த சாபத்துல இருந்து விடுபட்டிருக்கோன்னு கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியே. மா, என்ன பண்ணலாம்? மோ, எனக்கு ஒரு ஐடியா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நமக்கு தான் கமண்டல் ஐயா இருக்காரு, அவர்கிட்ட போவோம். நல்ல ஐடியாவா இருக்கு. இவரை விட்டா அவரு, அவரை விட்டா இவரு, மாத்தி மாத்தி போய் உதவி கேட்போம். வாங்க போலாம். வாங்கம்மா வாங்க. வாத்தமண்ணா.